ரெட்ரோ நீங்க எதை மீன் பண்ணி எடுத்தீங்க சார்? ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் நான் வச்சிருந்த டைட்டில் ஒர்க்கிங் டைட்டில் வந்து ரெட்ரோ கிடையாது. அதுக்கு டைட்டிலே வந்து நான் தம்மம் தான் வச்சுருந்தேன். இந்த படத்துக்கு டைட்டில் வந்து தம்மம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஒர்க்கிங் டைட்டிலாகவும் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா படமும் அந்த ஒரு அதோட பர்பஸை பற்றி பேச போகிற படம் அப்படின்ற ஃபைண்டிங்கை பர்பஸ் பற்றி பேச போகிற படம்ன்ற இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி 90s நடக்கிற கதை அப்படின்றனால அந்த ரெட்ரோ டைம் நடக்கிற காலகட்டம் அப்படின்ற மாதிரி போய் படத்துக்கு டைட்டில் வைக்கலான்னு வர்றப்போ தம்மம் வந்து ரொம்ப ஒரு அந்த மீனிங் நிறையா பேருக்கு புரியுமான்றதும் அப்புறம் ஒரு ஒரு சீரியஸ் டோன் இருக்குது அப்படின்றனால இன்னும் வேற ஒரு டைட்டில் வைக்கலான்னு சொன்னப்போ எனக்கு வந்தது தான் ரெட்ரோ அப்படின்ற டைட்டில். ரெட்ரோன்றது நிறையா மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த 90s டைம் பீரியடை குறிக்கிறது. அந்த ஸ்டைல் ஆஃப் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவே பார்த்தீங்கன்னா ஒரு 90s நம்ம பார்த்து நான் பார்த்து வளர்ந்த சினிமாக்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மட் இருக்கும். அதாவது வந்து எடுத்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கும், ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அவருக்கு அவரோட சின்ன வயசில் இது பண்ணுறது, அப்புறம் ஒரு லவ், அப்புறம் ஒரு சண்டை, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த ஃபார்மட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணேன். ரெட்ரோவுக்கு இன்னொரு மீனிங் வந்து பின்னோக்கி பார்த்தல்னு ஒன்று இருக்கும், ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு 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 உங்களே நீங்கள் வந்து ஒரு பின்னோக்கி பார்த்து ஒரு உள் ஆராய்ச்சி பண்ணுற, ஸோ அதுதான் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். அவர் யாருன்றதே அவருக்கு வந்து லேட்டராக தான் தெரிய வருது. ஒரு ஒரு பின்னோக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட ஆக்சுவல் அவர் பிறப்புக்கான பர்பஸ் என்னன்றது. ஸோ எல்லாத்துக்கும் ரெட்ரோன்ற வார்த்தையும் மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால ரெட்ரோ. தம்மம்ன்றது வந்து ஒரு அன்பை போதிக்கிறது, அறத்தை போதிக்கிறதுன்ற ஒரு சின்ன ஏரியாக்குள்ள தம்மம்க்கு இன்னொரு மீனிங் வந்து என்னன்னா அதான் சார், அது ஒரு எல்லா நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஆட்களுக்குமே வந்து ஒரு இட் ஆல் லீட்ஸ் டு ஒன் பர்பஸ் அப்படின்ற அது இருக்குது. அதுதான் தம்மம். அந்த மீனிங் தான் நான் அந்த தம்மம்ன்ற அந்த ஒரு மீனிங்காக இதில் வச்சுருந்தேன்.